என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 28ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவ பயம் விருதாவா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோபு முதல் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். தேவ பயம் விருதாவா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? யோபு முதல் அதிகாரம் 10வது வசனம். தேவன் நம் வீட்டை சுற்றி வேலியடைத்திருக்கிறாரா? யோபுடைய வீட்டை சுற்றி மட்டும் வேலியடைத்திருக்கிறாரே, ஏன்? சாத்தான் கூறுகிறான், தேவன் இப்படி யோபுவின் வீட்டை சுற்றி வேலி அடைத்து பத்திரமாக காப்பாற்றியதால் தான் அவன் உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அதாவது தேவன் ஆசீர்வதிப்பதால் தான் ஒரு மனிதன் உத்தமனாய் இருக்கிறானா, அல்லது ஒருவன் உத்தமனாய் இருப்பதால் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா என்று சிந்தித்தால், நீதிமானாக உத்தமனாக இருப்பவனையே தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றுதான் வேதம் கூறுகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதனால் தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் பிரித்தெடுத்து பாதுகாத்தார் என்று ஆதியாகமம் கூறுகிறது. சங்கீதம் 14:5 படி தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. நீதிமொழிகள் 10:30 படி நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக நீதிமான்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆதாரமாக சங்கீதங்களிலும் நீதிமொழிகளிலும் மட்டுமே நூற்றுக்கணக்கான வசனங்கள், வாக்குறுதிகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, மனிதன் தேவனுக்கு பயந்து உத்தமனாய் நீதிமானாய் இருப்பதனால்தான் தேவன் ஆசிர்வதிக்கிறார். தேவன் என்னை ஆசிர்வதித்தால்தான் நான் நீதிமானாய் இருப்பேன் என்று சொல்லி மனிதன் மனம் போல் வாழலாமா? நீதியும் ஆசியும் ஒன்றோடொன்று கைகோர்த்து செல்பவை. சாத்தானோ எப்போதும் மெய்யை சற்றே உருட்டி புரட்டி சொல்லுகிறவன் தான். அவன் சொல்வதெல்லாம் மெய் போன்ற பொய்கள். யோபு 1000ல் ஒருவன். எத்தனை பாடுபட்டாலும் நீதிமான் துன்மார்க்கன் ஆவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவன். அதனால்தான் தேவன், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தானிடம் சவால் விடுகிறார். யோபுவும் எல்லாவற்றையும் இழந்து துன்பப்பட்டாலும் இறுதியில் 2 ஆசீர்வாதம் பெறுகிறான். நீதி என்பது நதியோரத்து பசுமை, அது நாளுக்கு நாள் பெருகுவது. நீதி என்பது நதியோரத்து பசுமை, அது நாளுக்கு நாள் பெருகுவது. ஜெபம். தேவாதி தேவனே, நீர் என் மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும்போது நான் தாழ்ச்சியடைய மாட்டேன் என்ற நம்பிக்கையை எனக்கு வலுப்படுத்தும். ஆமேன்.